ஜப்பான் நகரமே அமைதியாயிருக்கும் அந்த இரவு நேரத்தில் சிறுமி யோனகோ தன் உயிரை மாய்த்து கொள்ள ரயில் தண்டவாளத்தில் படுத்திருந்தாள். காரணம், அவளது தாயார் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு எந்தவித மருத்துவமும் புத்த மத வழிபாடுகளும் கை கொடுக்காது மரித்துவிட்டார். யோனகோவிற்கோ உலகமே இருண்டு காணப்பட்டதால் இம்முடிவுக்கு வந்தாள். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவளை அப்படியே விட்டு விடுவாரோ? இல்லவே இல்லை. விபத்தில் சிக்கிய யோனகோ கை கால்கள் இழந்தவளாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். மருத்துவமனை ஊழியம் செய்ய வந்த ஊழியர் அவளை எத்தனையோ முறை அணுகினார்கள். யோனகோவிற்கு அவர்கள் மீது வெறுப்பு வந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் தேவன் அவளை தொட்டார். ஊழியர்கள் கொடுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தால் சக்கர நாற்காலியில் தான் அவளது வாழ்க்கை கழிய ஆரம்பித்தன. ஆம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்ற வசனத்தின்படி யோனகோ கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள். நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் மாற்றம் பெற்றுள்ளதா? புதிய சிருஷ்டியாக மாறி உள்ளோமா?